மியன்மாரில் நேற்று மாலை 5.1 மெக்னிடியூட் அளவில் மீண்டும் நில அதிர்வு ஏற்பட்டதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை நேற்று முன்தினம் ஏற்பட்ட நில அதிர்வு மற்றும் பின் அதிர்வுகளால் இதுவரை 1644 பேர் உயிரிழந்ததுடன் 3400 பேர் வரை காயமடைந்துள்ளனர். மியன்மாரின் நேபிதாவ் பகுதியிலேயே அதிகளவான உயிரிழப்புகள் பதிவானதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. நில அதிர்வினால் 1500க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. அத்துடன் நில அதிர்வினால் பாரிய அளவில் பாதிப்புக்குள்ளான பகுதிகளுக்கு நாளொன்றுக்கு 4 மணித்தியாலங்களுக்கு மாத்திரமே மின்சாரம் விநியோகிக்கப்படுவதாகவும் தொலைபேசி இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் நில அதிர்வினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொடர்ந்தும் மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட தாய்லாந்தின் பேங்காங் பகுதியில் இதுவரை 17 உயிரிழப்புகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இடிபாடுகளுக்குள் சுமார் 87 பேர் வரை சிக்கி இருக்கலாம் எனவும் அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன.